ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கல்யாண முருங்கையில சூப் செய்ய போறோம். அந்த சூப் எப்படி செய்யலாம்னுட்டு பார்க்கலாம் வாங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கு என்ன தேவைன்னா கல்யாண முருங்கை தழை இதுதான். இந்த கல்யாண முருங்கை எதுக்கெல்லாம் நல்லதுன்னா நுரையீரல்ல இருக்கிற சளி சரியாக்கும், பிசிஓடி பிரச்சனை சரியாக்கும், ஸ்கின் பிரச்சனை சரியாகும், சளிக்கு நல்லது, பிசிஓடிக்கும் நல்லது. தழையை நல்லா அலசிக்கிங்க. அலசிக்கிட்டு 4 பல்லு பூண்டு போட்டுக்குங்க இடிகல்லில் வச்சு. 4 மிளகு போட்டுக்குங்க. 4 ஜீரகம் போட்டுக்குங்க. இந்த தழையை நல்லா அலசி போட்டுக்குங்க. கல்யாண முருங்கை அலசி எல்லாத்தையும் ஒரு இடி இடிச்சு அப்புறம் போடுங்க. இடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை தண்ணியில எடுத்து போடலாம். கொதிக்கிற தண்ணியில எடுத்து போடுங்க. எடுத்து போட்ட பிறகு நல்லா கொதிக்கட்டும். 1 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் ஆகிற முடியும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இது சளி, நுரையீரல்ல இருக்கிற சளியை சரியாக்கும். காலையில வெறும் வயிற்றுல வச்சு இந்த கஷாயத்தை குடிங்க. பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க இதை குடிச்சா அந்த பிசிஓடி பிரச்சனை சரியாகும். இதுலயே இந்த தழையை நல்லா அதுல உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில அரைச்சி தோசை மாவுல கலந்து தோசை ஊற்றி சாப்பிடலாம். அரிசி மாவு மட்டும் அரைச்சி அதை அடை தட்டி சாப்பிடலாம். கோதுமை மாவுல அரைச்சி ஊற்றி பூரி செஞ்சு சாப்பிடலாம். நிறைய இது இருக்கு. கெவுரு மாவுல கூட இதை அரைச்சி ஊற்றி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். இது ரொம்ப கசக்கெல்லாம் கசக்காது, எந்த ஒரு இதுவும் இல்லை. சளிக்கு, நுரையீரல்ல ரொம்ப நாள் தேங்கி உள்ள சளிக்கு சரியாயிடும். சொன்னாங்களா, எங்க அம்மாவுக்கு சளி இருக்குதுன்னு சொன்னாங்களா, உடனே இந்த காலையில இந்த சூப்பை வச்சு கொடுத்தோங்க. எங்க அம்மா குடிச்சாங்க. லைட்டா ஒரு மஞ்சத்தூள் சிட்டிகை போட்டுக்கோங்க. வாசனை கம கப்பான்னு வருதுங்க பாருங்க. லைட்டா மஞ்சத்தூள் தூவிக்கிங்க. மஞ்சத்தூள் தூவி அதை இது பண்ணுங்க. எவ்வளோ சூப்பரா கொதிக்குது பாருங்க, வாசனையா இருக்கு பாருங்க. இது பீரியட்ஸ் நிறைய பீடிங் ஆகுதுங்கல்லாங்க, அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சாலும் பீடிங் லிமிட்டாவே இது பண்ணும். பீரியட்ஸே வராதையும் இருக்கிறாங்களோ அவங்க குடிச்சாலும் பீரியட்ஸ் வரும். அதுக்குதான் இது பிசிஓடி அந்த கருமுட்டை நீர்முட்டெல்லாம் இருக்குங்கல்லோ, அதை எல்லாமே சரிப்படுத்துற தன்மை இது கிட்ட உள்ளது. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வடிகட்டிக்கலாம். பாத்தீங்களா கலர் எவ்வளவு சூப்பரா கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அடை செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பெண்களின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.